அது நமக்கு என்னத்துக்கு வம்பு? இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழ்னான்னு வாழ துவங்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. எது உன்னுடைய இருதயத்தில் அழுத்துது? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு என்னத்துக்கு மனசு அழுது? முகத்துல அழுதாலே எட்டி பார்க்க மாட்டாங்க. மனசு அழுவுறது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. என் மனசு எதுக்கு அழுது? யாராவது கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க மனசுல எதுக்கு அழுவுறீங்க? அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியும். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க அழுது புலம்பலாம். உலகம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். சந்தோஷப்படும்னா என்ன அர்த்தம்? கக்கா புக்கான்னு சிரிச்ச உடனே அவங்க சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் அநேகத்தை மறைக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்களா? சிரிச்ச மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு, லாஃபிங் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வெளியே மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கிடையவே கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உங்க உள்ளம் வடிக்கிற கண்ணீர் அதை கர்த்தர் மட்டும்தான் அறிவார். அன்னாள் பாருங்க, அவள் சிறுமைப்படுத்தப்பட்டு, அதுவும் ஆலயத்துக்கு போகும்போது தான் சிறுமைப்படுத்தப்படுவா. பண்டிகை நாளில் தான் சிறுமைப்படுத்தப்படுவா. உலகம் அப்படிதான். பண்டிகை நாளில் ஒரு சிலரை தள்ளி வச்சிரும், கல்யாணத்துக்கு தள்ளி வச்சிரும், மற்றதுக்கெல்லாம் தள்ளி வச்சிரும். மற்ற நாள் பேசுவாங்க, அது முடிஞ்சப்புறம் பேசுவாங்க, அது முன்னாடி பேசுவாங்க, சில மாதம் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் திரும்பி பேசுவாங்க. இதான் உலகமே. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அன்னாள் அழுது புலம்பினார். ஆனால் அவளுடைய கணவனால அவளுடைய அந்த அந்த வேதனைக்கு முடிவு கொடுக்கறதுக்கு முடியல. 10 குமாரரை பார்க்கலும் நீ பெரியவள் அல்லவா? நான் பாரு உன்னை என்ன சிநேகிக்கிறேன், 2 பங்கு கொடுக்குறேன், நான் எவ்வளவு சிநேகிக்கிறேன் உன்னை. ஆனா அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு அன்னாளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுடைய புருஷன் பாருங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. அவளை துக்கப்படுத்தாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு, நம்ம எல்லாரும் பண்டிகை கொண்டாட போகிறோம், அவளும் சந்தோஷமா வரட்டும், ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ 10 குமாரரை பார்க்கல நீ பெரியவள் அல்லவா? நான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன். ஆனா அன்னாளுடைய இருதயம் மட்டும் புலம்பி கொண்டிருந்தது. எல்லாரும் பண்டிகை கொண்டாட சந்தோஷமா போனாங்க. அன்னாள் மட்டும் ஒரு தீர்மானம், என் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை தெரிந்து கொண்டாங்க. அழுது கொண்டே இருந்தாங்க. ஒன்றும் சத்தம் போட்டு பேசலை. ஏன்னா ஏலி வேற அங்கே இருக்கிறார், கவனிப்பார்ல. பெசாத கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது அழுது அழுது. அதான் தேவ பிள்ளைகள் அழுக அது என்ன செய்யுமா? குளங்களை போலாகி, குளத்துல தண்ணி எப்படி கட்டியிருக்கும் அந்த மாதிரி கண்ணீர் விட 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 விட. இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன், இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க வாழ்றீங்களோ அங்க இருக்கிற சுவர்களுக்கு தெரியும் நீங்க அழுத கண்ணீர், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொல்றார், அதற்கு நான் பலன் கொடுப்பேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம்